காலத்தின் கட்டாயம் சொல்லலாம், இல்லைனா சூழ்நிலை காரணமாக, அலைப்பாயும் மனதின் எண்ணங்கள் காரணமாக நம் வாழ்க்கை எந்த பக்கம் வேணாலும் திசை மாறலாம். கிட்டத்தட்ட அஞ்சாதே படத்தில் வரும் கிருபா சத்யா கதாபாத்திரங்கள் போல தான் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களில் பிராண அறிஞ்சிராத நபர்கள் ரொம்பவே கம்மி. அதிலும் தற்போதைய பிரான் துறையில் மியா கலிஃபா அப்படின்ற பேர் அறியாதவங்க இருப்பாங்களா அப்படின்ற கேள்வி தான் ஆச்சரியப்படுத்தும். பிறப்பும் வளர்ப்பும் சரியாக இருந்தாலும் சூழ்நிலை ஒன்று போதும் புயலாக ஒருத்தருடைய வாழ்க்கையை திசை மாற்ற. மியா கலிஃபா பிறந்தது பெய்ரூட் லெபனானில். அப்புறமா இவங்க குடும்பம் 2000ல் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க. மியா கலிஃபா டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் வரலாற்று பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றவங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 18 வயசு ஆன உடனேயே மியா கலிஃபா அமெரிக்கர் ஒருத்தரை கடந்த பிப்ரவரி 2011 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மியா கலிஃபா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது லாக்ரோஸ் விளையாட்டில் ரொம்பவே சிறப்பான பிளேயர் அப்படின்னு சொல்லப்படுது. மியா கலிஃபா புளோரிடா மியாமி பகுதிகளில் ஒரு பர்கர் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்த ஒருத்தருடைய தூண்டுதலால் தான் மியா கலிஃபா பிரான் துறையில் நுழைஞ்சிருக்காங்க. மியா கலிஃபாவுடைய ரோல் மாடல்கள் கிம் கர்தாஷியன் மற்றும் சோஃபியா வெர்காரா. அக்டோபர் 2014 தான் மியா கலிஃபா பிரான் துறையில் நுழைஞ்சிருக்காங்க. இவங்க இந்த துறையில் நுழைஞ்சதுலேருந்து இவங்களுடைய பேரண்ட்ஸ் இவங்க கிட்ட பேசுறதே இல்லை. இவங்க பிறப்பால ஒரு முஸ்லீம் அப்படின்னாலும் இவங்க தன்னை ஒரு கிறிஸ்டியனாக தான் காட்டிக்கிறாங்க. இதை சார்ந்தும் பல கான்ட்ரவர்சிகள் எழுந்துச்சு. பிரான் உலகில் நுழைஞ்ச சிறிய காலத்திலேயே இவங்க உலகின் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிட்டாங்க. இந்த செய்தியை பற்றி ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.